என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. கம்மியான மசாலா பொருள் வச்சு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வீடை கம கமன்னு மணக்குங்க. இது மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். தேவையான பொருளுங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிடுங்க. 1 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு. அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த கறிக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணுங்க கறியில். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. அந்த கறியில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா சுண்டி வரணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகிட்டுங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. கறி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 5 விசில் வரட்டுங்க. ஒரு 5 to 7 வரைக்கும் விட்டுக்கலாங்க. அது கறி பொறுத்து மாறுங்க. மட்டன் வந்து இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வந்திருக்கணுங்க. நம்ம கறி எடுத்து உடைக்கும் போது நல்லா உடைபடணுங்க. இதுதான் கரெக்டாக பக்குவம். நம்மளுக்கு கறி நல்லா வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த கறிக்குழம்பு ஒரு மசாலா பவுடர் அரைச்சிக்கலாங்க. இதுதாங்க நம்ம குழம்புக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. 5 வரமிளகா எடுத்துக்கோங்க. சீரகம் மெழுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. கசகசை வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. பட்டை கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கசகசை ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் உரச்சிட்டில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்குறேங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமான இதுதாங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இந்த குழம்புக்கு. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தேவையான அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்க பாருங்க அந்த மசாலா பவுடர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்துருக்குங்க. அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து வேறு எந்த பொடியும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. இதே போதுங்க. குழம்பு அவ்வளோ அருமையாக வருங்க நம்மளுக்கு. நீங்கள் கலருக்காக வேணால் கொஞ்சோண்டு காஷ்மீர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வறுக்கும் போது வீடு நல்லா கம கமன்னு மனம் வருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடுங்க கொஞ்சோண்டு. இது ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கலர் கிடைக்குங்க நம்மளுக்கு. எவ்வளோ முடியுமோ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் குழம்பு தாளிச்சிக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயமும் கருகாப்பிலை அதுக்கப்புறம் வரமிளகா ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வணக்கி விடுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்க அந்த மசாலா அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கறி வேக வச்சுக்க பாருங்க அது தண்ணி இருக்குங்க. அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் பத்தினா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்க பாருங்க அந்த கறி எலும்பு அது ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டுங்க குழம்பு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த மட்டன் குழம்பு. இட்லி தோசை களிக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ரைஸ்க்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வறுவல் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. வெங்காயம் கருகாப்பிலை பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கங்க. விருப்பப்பட்ட இஞ்சி பூண்டு விழுது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்க பாருங்க அந்த மசாலா விழுது அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய ஆட் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வறுவலுக்கு வந்து எலும்பில்லாத கறி எடுத்துக்குங்க. அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்திருக்கணுங்க கறி. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்குவோங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும் போது வறுவல் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்மளுக்கு. ஒரே முட்டுக்க டக்குன்னு ரெடி ஆயிருங்க நம்மளுக்கு. குழம்பு ரெடி ஆயிடும், கிரேவி ரெடி ஆயிருங்க. ஒரே மசாலா தாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மட்டன் மசாலா மட்டும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. அந்த கிரேவி நல்லா சுண்டி வருங்க நம்மளுக்கு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம்
கிரேவி நல்லா கொதி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுருங்க. ஒரே மசாலா வச்சு தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. அப்படி வீடு நல்லா கம்மன்னு மனம் வருங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி, தோசை, ரைஸ்க்கு, களிக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. என்னோட மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ அட்டகாசமாக வருங்க. கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.